வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட கெட்னியூங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து கெட்னியூ ஆப்டெக்ஸ் வயர்லெஸ் நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ கெட்னியூ பார்த்தீங்கன்னா ஒரு புது இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் தான். ஸோ இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவ்யூக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில இந்த நெக் பேண்ட் வந்து 1900 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 1900 rupeesக்கு ஒர்த்தாக வாங்கலாமாங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பை குவால்காம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஹியர் தி அன்ஹியர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து டிசைன்டு இன் இந்தியான்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்விட்ச், அப்புறம் 35 hours பேட்டரி லைஃப், அப்புறம் லாங் கனெக்டிவிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீடட் கேபிள், அப்புறம் ட்ரை மோட். ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மோட் இருக்கும் போல். நார்மல், பேஸ், அப்புறம் அல்ட்ரா லோ லேட்டன்சி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட். ஸோ 80 milliseconds வரைக்கும் லோ லேட்டன்சி மோட் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து ஆப்டெக்ஸ் ஹெச்டிக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ வேறு லெவல். அப்புறம் இங்கே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா IP55 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான விஷயம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சிவிசி நாய்ஸ் கேன்சலேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எம்ஆர்பின்னு வரையில பார்த்தீங்கன்னா இங்கே 3500 rupees வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. நான் எவ்வளோங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அப்புறம் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது மேனுஃபேக்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே டிசைன்ட் அண்ட் இம்போர்ட்டட். ஸோ தமிழ்நாட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல். சரி, ஓகே, இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். அப்புறம் இதோட பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு குட்டி கவர் போல். அப்பா, செம ப்ரீமியமான ப்ரெசன்டேஷனாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு வந்து யாருமே இவ்வளோ ப்ரீமியமாக வந்து ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்க. வாவ், வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ இதுக்கும் தனியாக நம்ம ஓப்பன் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது. டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து இது வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த நெக் பேண்டோட இதை எடுப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ண நெக் பேண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ப்ரீமியமான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த நெக் பேண்ட்லேயுமே வந்து இருந்தது கிடையாது. ஸோ இயர்பட்ஸ்லாம் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து 1 week-ஆக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போனால் வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லா நெக் பேண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து சிலிக்கானில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ சிலிக்கானில் செஞ்சதால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணல, பார்ஷியலாக மெட்டலுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பில்டு குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரைட் ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன் கண்ட்ரோல்ஸ், எல்இடி லைட் இண்டிகேட்டர், மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம். அப்புறம் பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக, நல்லா டாக்டைலாக, நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் ஒயரோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நார்மல் கேபிள் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரீடட் கேபிள் வந்து நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்லா ஆங்குலரான நியர் டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இயர்பட்ஸோட சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குது மற்ற நெக் பேண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம பக்காவாக வந்து இருந்துச்சு. இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதுலே இந்த நெக் பேண்டோட ஃபிட் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. அதனால ஃபிட்டுக்கு வந்து நம்ம வந்து 10 out of 10 வந்து கொடுத்துடலாம். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.
அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட். ஸோ இந்த மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டினா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம இப்படி வந்து க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆகி நம்ம ஃபோன்லேருந்து உடனே வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்படி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே பவர் ஆன் ஆகி இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபோனோட கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நல்லா சேவ் ஆகும். ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான ஃபீச்சர். அப்புறம் இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவால்காமோட ஒரு சிப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து குவால்காமோட சிப் யூஸ் பண்ணுறாங்களா அதோட கனெக்டிவிட்டி அண்ட் ரேஞ்ச் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ரேஞ்சின் வரையில இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் ஆடியோ கோடேக்கின் வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டில் நமக்கு வந்து Aptx HD ரெண்டுக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா யாருமே நமக்கு வந்து Aptx சப்போர்ட்லாம் வந்து தரமாட்டாங்க. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில அதுலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP55 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுத்துருக்கனால இந்த நெக்பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆஸ் வெல் அஸ் டஸ்ட் 2 ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக மற்ற நெக்பேண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஆனால் டஸ்ட் ப்ரூஃப் வந்து இருக்காது. ஆனால் பரவாயில்ல, இவங்க வந்து டஸ்ட் ப்ரூஃபும் இன்க்ளூட் பண்ணது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் இந்த நெக்பேண்டோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி விரிவாக பார்த்தலாம். ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கேமிங் மோடுக்கு போகும். அப்படி இல்லைனா வந்து பேஸ் மோடுக்கு வந்து போகும். 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இந்த மைனஸ் பட்டனை வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். ப்ளஸ் பட்டனை வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் வந்து போகும். ஸோ இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என் கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா காலை வந்து டிக்ளைன் பண்ணிடும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த நெக்பேண்டில் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமிங் மோட் எனேபிள் பண்ணால் அந்த நெக்பேண்டில் வந்து வெறும் 80 மில்லி செகண்ட்ஸ் லேட்டன்சி ரேட் தான் வந்து கிடைக்கும். ஸோ வேறு லெவல். நானும் வந்து அந்த கேமிங் மோட் எனேபிள் பண்ணி கேம்ஸ் விளையாண்டு பார்த்தேன். ஸோ வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. அதனால கேமிங்க்கு இந்த நெக்பேண்ட் வந்து செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்க்கு இந்த நெக்பேண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக்பேண்டில் வந்து 35 இயர்ஸ்க்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவல். ஸோ இந்த நெக்பேண்டில் நமக்கு வந்து ஸ்மார்ட் பட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் சேவ் பண்ணாதனால பேட்டரி பற்றி இந்த நெக்பேண்ட் வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்ல. இன்னொரு விஷயம் எனக்கு இந்த நெக்பேண்டில் என்ன பிடிச்சதுன்னா இதோட பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்யூரேட்டாக அப்படியே வந்து காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 98 இருந்துச்சுன்னா குறைஞ்சதுன்னா 97, 96 அது மாதிரி காமிக்கும். இதே மற்ற நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் வந்து காமிக்கும். 100னா 90, 80 அது மாதிரி 10 தான் வந்து குறையும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும் 10 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கும். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த நெக்பேண்டில் வந்து சிவிசி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து சிவிசி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு வந்து கண்டிப்பாக சொல்லிடலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நெக்பேண்ட்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கடைசியாக இந்த நெக்பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த நெக்பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ் டேபிள்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தேவையான அளவு பேஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் மோட்லேயே வந்து கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் மோட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பேஸ் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனால் வந்து மற்ற டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் மோட் அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. அதனால் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து நார்மல் மோட் யூஸ் பண்ணி வந்து சாங்ஸ்லாம் கேளுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பக்காவாக வந்து இருந்துச்சு. எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 1900 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நம்ம சேனல் நேம் Tech612ங்கிற ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெக் பேண்ட் வந்து இன்னுமே 200 rupees கம்மியாக கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1700 rupeesக்கே வந்து கிடைக்குது. ஸோ 1700 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக இருக்குது. இதோட பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதோட கால் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதோட பேட்டரி லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டி அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.